10 மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஹை இன்கம் earners. இதுதான் இன்னைக்கு டாபிக். ஏன் இது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்மளோட சேலரி எதுவாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ண போகிற 10 பாயிண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாள் நம்மளும் கண்டிப்பாக நம்மளுக்கும் இன்கம் அதிகமாகும். அப்போ இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கும்போது நம்மளோட வெல்த் வந்து நம்ம கூடவே இருக்கும். ஏன்னா சொல்லப்போனால் கெட்டிங் வெல்த்தி வந்துட்டு ஈஸி, ஸ்டேயிங் வெல்த்தி தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அதிகமாக சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது தான் முதல் தப்பு. ஸோ இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஆடம்பரமான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது, இல்லை வந்துட்டு இப்போலாம் இந்த ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போது ஒரு திரை மாதிரி போட்டு அதை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ணோம், ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். அதுக்கே 40,000+ ஆயிடுச்சு, 40,000+ ஆயிடுச்சு. பட் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ இவ்வளோ செலவு தேவையா? ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டியிருப்போம். அதில் இவ்வளோ செலவு தேவையா? எதுக்கு ஜஸ்ட் ஷோயிங் டு த வேர்ல்டு, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக இதை பண்ணணுமான்னு தோணுது. ஸோ இது வந்துட்டு நம்ம குவைட் வெல்த் வந்து எப்போவுமே பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஒர்க் ப்ரெஷர். ஸோ இன்கம் ஏர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனால் அது வந்து எப்படி ஆகிடக்கூடாதுன்னா, நம்ம லைஃபுக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு வர இன்கம்மை வச்சு வேற ஏதாவது பாசிவ் இன்கம்மை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு பணம் வந்துட்டு பணத்தை பின்னாடி ஓடாமல் லைஃப் வந்து நம்மளை பின்னாடி துரத்திக்கிட்டு வர மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா டைம் வந்து நம்மளோடதாயிடும். டைம் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். ஸோ டைம் நம்மளுக்கு நிறையா இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வருமானம்னு கிடையாமல் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ தான் வி ஆர் ட்ரூலி வெல்த் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது கில்ட் ஸ்பெண்டிங். நம்ம ஃபேமிலி தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிக்காக தான் எல்லாமே, ஃபேமிலிக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஸோ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும், அப்படியே ஓடிட்டு நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டைம் மேக்கப் பண்ணுறதுக்காக காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சமாதானம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த டயத்துக்கு அது ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு மானிட்டரி வேல்யூ இல்லை ஒரு பொருளோட வேல்யூ வந்து கொஞ்ச நேரம் தான். நம்ம வந்து நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் எப்போவுமே நம்மளோட மெமரிஸில் எப்போவுமே இருக்கும். அடுத்தது டார்கெட்டட் ஃபார் ஷாப்பிங். இப்போ வந்து நீங்கள் வெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி சர்டைன் வேல ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்குறது வேற. பட் நம்ம வந்து வெல்த்தியாக ஷோ பண்ணிக்கணும்னா இந்த ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணணும், இந்த பர்டிகுலர் பிராண்டோட ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாமே வந்து நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. இந்த சொசைட்டி, இந்த ஆட்ஸ் இதெல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும். வெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்தது சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. இப்போ வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு இவங்க வந்து வெல்த்தி அப்படின்னு ஒரு சோஷியலில் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணுதுன்னா, நம்ம கார் வாங்குறது, வீடு வாங்குறது அது எல்லாமே நல்ல விஷயம். அது எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். இந்தியாவில் இருக்க இந்தியான்னு இல்லை, வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை தான். பட் அந்த மென்டாலிட்டி எப்படி ஆகிடும்னா, நம்மளுக்கு இது பத்தலை, எல்லாம் வாங்கினதுக்கப்புறமும் இன்னும் வாங்கணும், இட்ஸ் நாட் எனஃப் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா லைஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வெல்த் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். அடுத்தது ஜீரோ ஃபினான்ஷியல் நாலேஜ். எப்போவுமே பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேஸ்ட் டாபிக். அதோட நாலேஜ் வந்து எவ்வளோ கெயின் பண்ணாலும் பத்தாது, 1000 புக்ஸ் படித்தாலும் பத்தாது, 1000 வீடியோஸ் பார்த்தாலும் பத்தாது. நம்ம வந்து எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் எல்லாத்துலேருந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனை பிளாக்ஸ் படித்தாலும் நிறைய நியூஸ் படித்தாலும் கிடைக்கும். ஸோ வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பு மட்டும் நம்மளுக்கு வந்துடாமல், ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் பற்றி ஏதாவது இருக்குன்னா அதை பற்றி என்னன்னு கற்றுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது.
ஸோ அது ஆனால் கற்றுக்கிற இடம் வந்து கரெக்டான இடமா அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த பாயிண்ட் தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வச்சு நிறைய பேர் இப்போல்லாம் வந்துட்டு அவங்களோட மணியை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்ஸ்டாகிராம்ஸில் அப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் நிறைய பேரை பார்க்குறேன். எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே ஓகேவா வருமா எல்லாருக்கும்னா ஐ டவுட் இட். ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் நீங்கள் கேட்டுக்கிறதுல, ஃபினான்ஷியல் நாலேஜ் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. பட் நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட், எப்போவுமே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்னதான் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருந்தாலும் உங்களோட மணிக்கு நீங்கள் கேர் பண்ணிக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களால கேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருக்கோம், எப்படி நம்மளுக்கு அந்த பணம் வந்ததுங்கிறது. அடுத்தது இன்வெஸ்டிங் அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் நான் ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இதை பற்றி பேசுகிறனால சொல்கிறேன். எல்லாருமே ஷேர் மார்க்கெட் பற்றி தான் பேசுகிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் பண்ணாத ஒரு விஷயத்த நான் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலை, மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணல. நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுற ஒன்று வந்துட்டு என்பிஎஸ் மட்டும்தான், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். அது எப்படி அப்படிங்கிறது அதை பற்றின ஃபுல் வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் அது எப்படி சேஃபரான்னு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது டார்கெட் பண்ணுவாங்க லோன் கொடுக்கறதுக்கு. அஸ் அ எக்ஸ் பேங்கராக நானே சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னா, உங்களுக்கு லோன் வேணுமா, நான் வந்து பேங்கராக இருந்தேன்னா நல்ல இன்கம் வருதுன்னா ஓகே, இவங்களுக்கு லோன் கொடுத்தா இவங்க கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து லோன் ப்ரொபோசலுக்கு வந்து ஓகே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஹவுசிங் லோன்லேருந்து ஒரு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கிடைக்கும். பட் அதை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணிடாமல் அந்த லோனை யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான ரெக்வஸ்ட் ஹோம் டூர் போடுங்கன்னு. என்னன்னா தர ஃபுல்லாக பிஓபி ஊற்றி வுட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ போடுறதுக்கு இப்போ வீடியோ எடுக்கிற நிலமையில வீடு இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு இப்போ சம்பாதிக்கிறத வச்சு ஃப்யூச்சர்லேயும் நம்ம இவ்வளோ சம்பாதிப்போம், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஃப்யூச்சருக்கு நம்ம சேர்த்து வைக்கிறத, குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கணும். எறும்பு மாதிரி சிறுக சிறுக தான் சேமிப்பு எப்பவுமே இருக்கும், எவ்வளோ இன்கமாக இருந்தாலும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.